மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சாங்கப்படி தெளிவா பார்த்திடலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே நியாயத்துக்காக குரல் கொடுப்பீங்க. இந்த மாசம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும் புதனும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால இத்தனை நாளா இழுபறியா இருந்த பல காரியங்கள் இப்போ விறுவிறுப்பா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அதே சமயம் 6ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். கிரகங்களோட சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. குறிப்பா சொல்லப்போனா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த மாசம் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு விலாவாரியா பார்த்திடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. 7ஆம் இடத்து சூரியன் களத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அவர் உச்சமா இருக்கிறதுனால உங்க துணைக்கு ஒரு பெரிய அந்தஸ்து தேடி வரும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷப ராசிக்கு, அதாவது உங்க 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம். ஆனா அதே சமயம் எதிர்பாராத சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சூரியனோட இந்த மாற்றத்தால அரசு வழியில வரவேண்டிய வரவுகள் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா வந்து சேரும். உங்களோட நிர்வாகத்திறன் இந்த மாசம் ரொம்பவே பளிச்சிடும். மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கல அளவுக்கு செயல்படுவீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தெரிஞ்சாலும் போக போக அதுதான் நல்லதுன்னு புரியும். குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. இது துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். குரு 9ல இருக்கிறதுனால பிதிர்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழியில இருந்த சிக்கல்கள் நீங்கி அவர் மூலமா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்குள்ளேயே விழறதுனால உங்க முகத்துல ஒரு தேஜஸ் உண்டாகும். மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு நின்ன கல்யாண பேச்சுவார்த்தைகள், சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ விறுவிறுப்பா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பிள்ளைகளோட வளர்ச்சியில இருந்த தடைகள் நீங்கி அவங்க மேல் படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகவோ வெளியூர் போற சூழல் அமையும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகி பெரியவங்க ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் நல்ல முதலீட்டாளர்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களோட கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த மாசம் உயரும். சமூகத்துல ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வரும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 8ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாகவே ராசிநாதன் 8ல இருக்கிறது கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் அவர் ஆட்சி பலம் பெறறதுனால மறைமுகமான லாபங்களை அள்ளி தருவாரு. மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு வசீகரமான தோற்றத்தை கொடுக்கும். நகை மற்றும் துணிமணிகள் மேல ஆர்வம் அதிகமாகும். பெண்கள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பகிர்ந்துப்பீங்க. சுக்கிரனோட மாற்றத்தால உங்களோட வாழ்க்கை முறையில ஒரு ராஜயோகம் வரும். வசதிகள் பெருகும். வீடு தேடி சுப செய்திகள் வரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் மங்களகரமா முடியும். செவ்வாய் பகவான் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்து செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு பெரிய வழி பிறக்கும். மாச பிற்பகுதியில செவ்வாய் மேஷத்துக்கு, அதாவது உங்க 7ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெற போறாரு. இது துலாம் ராசிக்கு ஒரு சவாலான, அதே சமயம் லாபகரமான நேரம். கூட்டாளிகள் கிட்டையும் வாழ்க்கை துணைவர்கிட்டையும் சின்ன சின்ன முன்கோபங்கள் வரலாம். அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை மூலமா பெரிய லாபம் வரும். புதுசா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சிக்கலாம். ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராம பார்த்துக்கோங்க. செவ்வாயோட இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு விதமான வைராகியத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட சிக்கலையும் நீங்க புத்திசாலித்தனமா சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை இப்போ நீங்க சுமூகமா முடிச்சுக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு ஒரு வெற்றியாளருக்கான அடையாளத்தை கொடுப்பாரு. உங்க வேகம் விவேகமா மாறும். புதன் பகவான் மிதுனத்திலிருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு, அதாவது உங்க 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது 9ஆம் இடத்துல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட அறிவுத்திறன் மத்தவங்களால பாராட்டப்படும். பேச்சால பல காரியங்களை சாதிப்பீங்க.
மாச பிற்பகுதியில 10ஆம் இடத்துக்கு மாறும்போது தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. எழுத்து, பத்திரிகை, தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தக்காரங்க மத்தியில உங்களோட செல்வாக்கு கூடும். அவங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்வீங்க. புதனோட அருளால உங்களோட கணக்கு வழக்குகள் எல்லாம் துல்லியமா இருக்கும். யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும் கொடுக்கணும்ன்ற தெளிவு உங்களுக்கு வரும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. புதன் உங்களுக்கு நல்ல நண்பர்களை அடையாளம் காட்டுவாரு. அவங்க மூலமா சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 6ஆம் இடத்து சனி அள்ளி தருவாருன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும். இத்தனை நாளா உங்களை வாட்டி வதைச்ச ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போ சரியாகும். தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இரும்பு, எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏத்த பலனை தருவாரு. பழைய கடன்கள் எதுனா இருந்தா அதை அடைக்க ஒரு வழி பிறக்கும். சனியோட பார்வையால உங்க தைரியம் கூடும். எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க எதிர்கொள்வீங்க. சமூகத்துல ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக பயணங்கள் போறது மூலமா மன அமைதி கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். ராகு பகவான் கும்ப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம். அங்க ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவலைகள் வந்து போகலாம். அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாய லாபம் கிடைக்கும். ஆனா அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். ராகு 5ல இருக்கிறப்போ கொஞ்சம் கற்பனை வளம் அதிகமாகும். ஆனா அதே சமயம் தேவையில்லாத குழப்பங்களும் வரும். குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்தால உங்களோட கௌரவம் உயரும். புது மனுஷங்களோட அறிமுகம் கிடைக்கும். உங்களோட சிந்தனை முறை மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்கும். கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன். இது உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் அதே சமயம் திடீர் பணவரவையும் கொடுக்கும். மூத்த சகோதரர்களோட உறவுல கொஞ்சம் இடைவெளி இருக்கலாம். ஆனா அவங்க மூலமா உங்களுக்கு மறைமுக உதவிகள் கிடைக்கும். கேதுவோட நிலையால உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். உலகியல் விஷயங்களை ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கேது 11ல இருக்கிறப்போ உங்க முயற்சிகள்ல ஒரு வேகம் இருக்கும். ஆனா அதே சமயம் ஒரு விதமான அமைதியும் நீங்க விரும்புவீங்க. நெடுநாளைய ஆசைகள், குறிக்கோள்கள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேறும். கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர்த்துட்டு யதார்த்தமா வாழுங்க. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். ஆன்மீக பலம் கூடும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. கேது உங்களுக்கு மன உறுதியை கொடுப்பாரு. ஒரு வெற்றியாளரா நீங்க வலம் வருவீங்க. சந்திரன் உங்க ராசிய 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால மனசுல ஒரு விதமான நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். தாய் வழியில இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களோட கற்பனை வளம் இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். படைப்புத் துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறது மூலமா உங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சந்திரனோட குளிர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொண்டு வரும். எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். உங்களோட எண்ணங்கள் இப்போ ரொம்பவே தெளிவா இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ராசிநாதன் நீர் ராசி என்பதால் அடிக்கடி தண்ணி குடிங்க. உடம்ப உஷ்ணமாகாம பாத்துக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க. சந்திரனோட அருளால உங்களோட உணர்ச்சிகள் கட்டுக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு பல நன்மைகளை தரும். பொருளாதார நிலைமை ரொம்பவே சீராகும். இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான மாசமா அமையப் போகுது. 9ஆம் இடத்து குருவும் 6ஆம் இடத்து சனியும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தர்றாங்க. மாசத்தோட முதல் பாதியை விட 2ஆம் பாதி தொழில் ரீதியா ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும்.
பண வரவு திருப்திகரமா இருக்கும். ஆனா அதே அளவுக்கு செலவுகளும் இருக்குன்றதால திட்டமிட்டு செயல்படுங்க. சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும். ஆனா ஆட்கள் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கலாம். கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். உங்களோட கடின உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா அமைய போகுது. எதற்கும் தயங்காம முன்னெடுத்து வைங்க. இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். சுக்கிரன் உங்க ராசிநாதன்றதுனால வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிய வழிபடுறது ரொம்ப நல்லது. லலிதா சகஸ்ரநாமம் கேளுங்க, இல்லனா சொல்லுங்க. அது உங்க மனச அமைதியாக்கும். சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களோட அலைச்சல்களை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் பசுமாட்டுக்கு பழங்கள் இல்லனா தீவனம் கொடுங்க. அது சுக்கிரனோட அருளை இன்னும் கூட்டும். சூரியனோட தாக்கத்தை குறைக்க தினமும் காலையில ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, இல்லனா சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. குரு பகவானோட அருளுக்காக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சாத்தி வழிபடுங்க. வீட்ல தினமும் மாலையில நெய் விளக்கு ஏத்தி வைங்க. ராகு கேதுக்களுக்கு நரசிம்மர் வழிபாடு சிறந்தது. கஷ்டப்படுற மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அது புதனோட அருளை தரும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்கிறதுனால வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. எப்பேற்பட்ட சவாலையும் உங்க புன்னகையால நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. உங்களோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா வெயில் நேரத்துல அதிகமா அலையாதீங்க. மனச ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க போடுற உழைப்புக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். உங்களோட நியாயமான பேச்சே உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருக்கும். அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்கள் இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசியும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.